இத்துடன் குயவனின் மாளிகை ஊழியங்களின் ஸ்தாபகரும் நிர்வாகியுமாகிய பாஸ்டர் ஏப்ரஹாம் சார்ல்ஸ் அவர்கள் இந்நூற்றாண்டில் சர்வ வல்லமையுள்ள தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு வல்லமையாக பயன்படுத்தப்பட்டு வருகிறார். பல தேசத்து மக்கள் இவருடைய ஊழியத்தின் மூலம் அற்புத சுகத்தையும் விடுதலையையும் தெய்வீக அபிஷேகத்தையும் பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டு உள்ளார்கள். அநேகர் கேன்சர் நோயிலிருந்து அற்புத விடுதலை பெற்றார்கள். ஆனா என் கர்த்தருக்கு 1000 வழிகள் உண்டு ஐயா. உனக்கு அந்த ஒரு வழிதான், ஆனா என் கர்த்தருக்கு 10,000 வழிகள். குருடர்கள் பலர் கர்த்தரால் தொடப்பட்டு பார்வையடைந்தார்கள். இது ஆண்டவர் நல்லவர். நான் மட்டும் நீங்க கையை தட்டி அநேகர் தேவனுடைய வல்லமையான அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டார்கள். கர்த்தருடைய கிருபையால் செவிடர்களுடைய செவிகள் திறக்கப்பட்டது. பிறந்ததிலிருந்து கேட்காத காதுகளை கர்த்தர் கேட்க வைத்திருக்கிறார். ஆண்டவர் பெரிய. அநேக முழுவர்கள் அற்புத சுகத்தை பெற்று விடுதலையை அடைந்தார்கள். அநேக வருடங்கள் இருந்த கட்டிகள் உடனே மறைந்தது. எல்லாருக்குமே அற்புதம், பயங்கரமான அற்புதம் நடந்தது. இது மாதிரி அற்புதம் நான் பார்த்ததே இல்லை. இதே மாதிரி அற்புதத்தை நேரடியா ஒரு நாளுமே பார்த்தது கிடையாது. டிவியில தான் பார்த்துருக்கேன். கண்ணு முன்னாலே அநேகர் சுகமடைவதை கண்ணால பார்த்து ஆண்டவர் மனதார துதி. இது மாதிரி ஒரு மிராக்கிள் நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. 17 வயசு ஆகுது, நான் இன்னைக்கு ஓடுறது கிடையாது. எங்க அம்மாவும் என் கூட சேர்ந்து ஓடிருக்காங்க. அது எனக்கு அதிசயமா தான் இருக்கு. நான் கர்த்தருடைய பிள்ளை. நீங்களும் இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சிவகாசி முழுவதும் ஜெப ஐக்கியத்தின் சார்பில் உங்களை அனைவரும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா. இந்த சிவகாசி பட்டணத்துக்கு ஆண்டவர் நேசிக்கிறபடினால அருமையான அன்பு தாசனை நம்ம மத்தியில் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது ஒரு பாடலை நாங்கள் பாட இருக்கிறோம். யாவரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. அசைந்திடு அசைந்திடு உலகமே அசைந்திடு, இயேசுவுக்காய் அசைந்திடு நீ. மகிழ்ந்திடு மகிழ்ந்திடு ஆவியில் மகிழ்ந்திடு, இயேசுவுக்காய் எழுந்திடு நீ. மகிழ்ந்திடு மகிழ்ந்திடு உலகமே அசைந்திடு, இயேசுவுக்காய் அசைந்திடு நீ. மகிழ்ந்திடு மகிழ்ந்திடு ஆவியில் மகிழ்ந்திடு, இயேசுவுக்காய் எழுந்திடு நீ. துன்பங்களை நீக்கி துயரங்களை போக்கி பயமெல்லாம் மாற்றி கவலை எல்லாம் போக்கி எனக்காக வந்தீரே, என் வாழ்வை நீ மாற்றி கண்டீர். யாவரும் கரங்களை தட்டி நேசிக்கிறேன் இயேசுவே, நேசிக்கிறேன் 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 இயேசுவே. அசைந்திடு அசைந்திடு உலகமே அசைந்திடு, இயேசுவுக்காய் அசைந்திடு நீ. மகிழ்ந்திடு மகிழ்ந்திடு ஆவியில் மகிழ்ந்திடு, இயேசுவுக்காய் மகிழ்ந்திடு நீ. கண்ணீரின் பள்ளத்தாக்கை களிப்பாக மாற்றுவார், கண்ணீரை துடைக்கின்ற நேசராக வருவார். கண்ணீரோடு கூட வந்திருக்கிறாயோ, கலக்கத்தோடு கூட வந்திருக்கிறாயோ, கலங்காதே 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 திகையாதே. உன்னை நேசிக்கிற ஆண்டவர் இருக்கிறபடினால உன் கண்ணீரை துடைத்து நாளில் கூட ஜெயமான பாதையில் நடத்தி செல்வார். அந்த நம்பிக்கையோடு கூட யாவரும் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தி பாடுவோம். பள்ளத்தாக்கை களிப்பாக மாற்றுவார், கண்ணீரை துடைக்கின்ற நேசராக வருவார். கண்ணீரின் பள்ளத்தாக்கை களிப்பாக மாற்றுவார், கண்ணீரை துடைக்கின்ற நேசராக வருவார். கலங்காதே கலங்காதே திகையாதே,
வறுமையும் வெறுமையும் நீங்கியே போகும். வேதனையும் சோதனையும் மாறியே போகும். சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே, கலங்காதே. வறுமையோடு கூட வந்திருக்கிறோமா? வெறுமையோடு கூட வந்திருக்கிறோமா? வேதனையோடு கூட வந்திருக்கிறீங்களா? இந்த கிறிஸ்துவின் வல்லமை பெருவிழாவில் இந்த 3வது நாள் கூட்டத்தில் உங்களுடைய வறுமை வெறுமை சோதனை வேதனை யாவையும் மாற்றுகிற என் ஆண்டவர் வந்திருக்கிறார். என் வெறுமையை மாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு கூட பாடுவோம். வெறுமையும் நீங்கிய போகும், வேதனையும் சோதனையும் மாறிய போகும். வறுமையும் பெருமையும் நீங்கிய போகும், வேதனையும் சோதனையும் மாறிய போகும். சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே கலங்காதே, சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே கலங்காதே. எனக்காக வந்தீரே, என் வாழ்வை நீர் மாற்றி தந்தி. நேசிக்கிறே நேசிக்கிறே. அநேகர் வேடிக்கை பார்க்கிற போல இருக்கிறது. கரங்களை தட்டி கதறாருக்கு பயன்படுத்தி பாடுவோம். அசைந்தீடு அசைந்தீடு உலகமே அசைந்தீடு, இயேசுவுக்காய் அசைந்தீடு நீ. மகிழ்ந்தீடு மகிழ்ந்தீடு ஆவியில் மகிழ்ந்தீடு, இயேசுவுக்காய் எழுந்தீடு நீ. நோய்களும் பேய்களும் பயந்து ஓடி போகும். ஓ, தேவனை மகிமைப்படுத்தி பாடினால் நோய்க்கு இடமல்ல, பேய்க்கும் இடமல்ல. அந்த மனமகிழ்ச்சியோடு கூட அந்த விசுவாசத்தோடு கூட எல்லாரும் கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? தேங்க்யூ. நோய்களும் பேய்களும் பயந்தோடி போகும், ஒரு வார்த்தை சொன்னாலே ஓடோடி போகும். நோய்களும் பேய்களும் பயந்தோடி போகும், ஒரு வார்த்தை சொன்னாலே ஓடோடி போகும். பயம் வேண்டாம் பயம் வேண்டாம் கலங்க வேண்டாம், பயம் வேண்டாம் பயம் வேண்டாம் கலங்க வேண்டாம். எனக்காக வந்தீரே, என் வாழ்வை நீ மாற்றி தந்தி. நேசிக்கிறேன் 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 இயேசுவை. எல்லாரும் கை தட்டி அசைந்தீடு அசைந்தீடு உலகமே அசைந்தீடு, இயேசுவுக்காய் அசைந்தீடு நீ. மகிழ்ந்தீடு மகிழ்ந்தீடு ஆவியில் மகிழ்ந்தீடு, இயேசுவுக்காய் எழும்பீடு நீ. தோல்விகள் எல்லாம் ஜெயமாய் மாறும், துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். நாளிலும் கூட தோல்வியோடு கூட வந்திருக்கிறீங்களா? துக்கத்தோடு கூட வந்திருக்கிறீங்களா? உங்கள் துக்கத்தை மாற்றுகிற கர்த்தர் வந்திருக்கிறார். உங்கள் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்து போகும் என்று சொல்கிற வசனத்தின் பிரகாரமாக உடைய தோல்விகளை எல்லாம் ஜெயமாய் மாற்றுகிற கர்த்தர் வந்திருக்கிறார். அந்த ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, ஆண்டவரே என் தோல்விகளை எல்லாம் இந்த நாளிலும் கூட இந்த 3வது நாள் கூட்டத்தில் ஜெயமாய் நீர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையோடு கூட பாடுவோம். தோல்விகள் எல்லாம் ஜெயமாய் மாறும், துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். தோல்விகள் எல்லாம் ஜெயமாய் மாறும், துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். ஜெயமுண்டு ஜெயமுண்டு வெற்றி நமக்கே. எல்லாரும் சொல்லுவோம், ஜெயமுண்டு ஜெயமுண்டு வெற்றி எனக்கு. எனக்காக வந்தீரே, என் வாழ்வை நீ மாற்றி தந்தி. நேசிக்கிறேன் 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 இயேசுவை. நேசிக்கிறேன் 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 இயேசுவை. அசைந்தீடு அசைந்தீடு உலகமே அசைந்தீடு, இயேசுவுக்காய் அசைந்தீடு நீ. மகிழ்ந்தீடு மகிழ்ந்தீடு ஆவியில் மகிழ்ந்தீடு, இயேசுவுக்காய் எழுந்தீடு நீ. துன்பங்களை நீக்கி துயரங்களை மாற்றி, பயமெல்லாம் மாற்றி கவலை எல்லாம் மாற்றி, எனக்காக வந்தீரே, என் வாழ்வை நீ தட்டி தந்தி. நேசிக்கிறேன் 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 இயேசுவை. நேசிக்கிறேன் 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 இயேசுவை. நேசிக்கிறேன் 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 இயேசுவை. நேசிக்கிறேன் 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 இயேசுவை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மீண்டுமாக உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். இந்த நாளிலே நம்ம மத்தியிலே
கிருபையா நிலை நிற்கிறோம் உங்க கிருபையா நிலை நிற்கிறோம் கிருபையா நிலை நிற்கிறோம் உங்க கிருபையா நிலை நிற்கிறோம் உங்க கிருபையால் நிலை நிற்கிறோம் கிருபையால் நிலை நிற்கிறோம் உங்க கிருபையால் நிலை நிற்கிறோம் கிருபையால் நிலை நிற்கிறோம் ஆசியாய் மலை மேல் உள்ள பட்டண மறைந்து வாழாதே நீ மறைந்திருக்கும் காலம் அல்ல எழும்பி பிரகாசி சொல்லுங்க நீ மலை மேல் உள்ள மறைந்து வாழாதே நீ மறைந்திருக்கும் காலம் அல்ல எழும்பி பிரகாசி மறைந்து வாழாதே நீ மறைந்திருக்கும் காலம் பிரகாசி நீ மாலை மேல் ஆசைய சொல்லமா பிரகாசி அன்பு கூறுவேன் ஆசியா எத்தனை பேர் இயேசுவோட அன்பு நிறைந்த இயேசுவோட அன்பு கூற வந்தவங்க ஆராதிப்ப எல்லா கையை தட்டி ஆசையாய் உண்மையாவா எவினேசரே எவினேசரே எல்லாருமா எவினேசரே எவினேசரே ஆசையா கரங்களை தட்டி ஆசையா அன்பு கூறுவே உண்மை முழு உள்ளத்தோடு பின்னாடி இருக்கிறவங்க எல்லாரும் கரங்களை தட்டி ஆசையாய் நல்ல கரங்களை தட்டி சர்வ வல்ல தேவனுக்கு இப்படியா நல்ல ஆசையா நம்ம ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் 2000 வருடங்களுக்கு முன்பு மட்டுமல்ல இன்றைக்கும் அன்றைக்கு செய்த அற்புதங்களை அதிசயங்களை ஏன்னா இயேசு சும்மா வந்துட்டு போன ஒரு மனுஷன் அல்ல வாழ்க்கையை மாற்றினவர் இன்றைக்கும் வாழ்க்கையை மாற்றிக் கொண்டிருக்கிறார் புரிஞ்சவங்க மட்டும் நல்லா கையை தட்டி come on somebody hallelujah எத்தனை பேருக்கு சந்தோஷம் இந்த இயேசுக்கு சொந்தக்காரங்க எத்தனை சொந்தக்காரங்க இருக்கிறீங்க இந்த நல்ல நாயகனுக்கு இந்த சூப்பர் ஸ்டாருக்கு சொந்தக்கார பிள்ளைங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம் அட அட சிவகாசியே பட்டாசு வெடிக்கிற மாதிரி வெடிக்குது ஏமா ராமேன் சொல்லக்கூடாதா ஹalleluya
எத்தனை பேர் உண்மையாவே அந்த சூப்பர் ஸ்டாருக்கு சொந்தக்காரங்க இருக்கிறீங்க? ஏன்னா சிலர் யோசிப்பீங்க, என்னடா இவர் போய் ஆண்டவரை பார்த்து சூப்பர் ஸ்டார்ன்றாருன்னு சிலர் யோசிக்கலாம். சிலர் என்னடா இவர் வேற மாதிரி பேசுறாரு அப்படின்ட்டு சிலர் யோசிக்கலாம். என்னடா லண்டன்ல இருந்து ஒரு ஊழியக்கார் வராருன்னா வெள்ளையா ஒருத்தர் தாடியெல்லாம் வச்சுட்டு வயசான தாத்தா ஒருத்தர் வராரு நினைச்சோம். இவரை பார்த்தா அப்படி தெரியலையன்னு கூட நீங்க யோசிக்கலாம். உண்மையாகவே நம்ம ஆண்டவர் தான் சூப்பர் ஸ்டார். ஏன்னா எல்லா ஸ்டார்ஸையும் படைச்சவரே அந்த இப்படியா கை தட்டுவீங்க? அதுக்கு இப்படியா கை தட்டுவீங்க? எல்லா ஸ்டார்ஸையும் படைச்சவர். எல்லா ஸ்டார் பைபிள் சொல்லுது எல்லா ஸ்டார்ஸுக்கும் பெயர் சொல்லி கூப்பிடுவாராம். ஐயோ 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 ஐயோ, இப்படி அங்க கை, நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. எல்லா நட்சத்திரத்தையும் பெயர் சொல்லி கூப்பிடுவாராம். நம்ம பெயர் சொல்லி கூப்பிட்டா பொண்டாட்டியே வரமாட்டா, இல்ல பிள்ளைங்களே வரமாட்டேங்குது இந்த காலத்துல. ஆனா ஏன் செல்லம் கூப்பிட்டா நட்சத்திரம் கூட இல்லையா? இப்படி கை தட்டக்கூடாது. அதுக்கு ஏன் செல்லம் கூப்பிட்டா நட்சத்திரம் கூட அவர் சொல்ல கேட்டுட்டு வருமா? எத்தனை பேருக்கு அந்த சந்தோஷம் இருக்கிறது? அவங்க மட்டும் நல்லா ஜோரா கையை தட்டு. Come on somebody. Hallelujah. எல்லா ஸ்டார்ஸ படைச்ச சூப்பர் ஸ்டார் நம்ம ஆண்டவர். ஆமென். இப்ப இருக்கிற சூப்பர் ஸ்டார்லாம் எனக்கு பிடிக்கும் தான், இல்லைன்னு சொல்லல நானு. ஆனா இவங்கெல்லாம் தற்காலிகமான சூப்பர் ஸ்டார். ஒரு கொஞ்ச காலம் தான். முடி தட்டிருச்சோ அதோட அப்பா ரோல் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பிள்ளைங்களெல்லாம் வளர்க்குற மாதிரி தான் சினிமால காட்டுவாங்க. ஆனா ஏன் செல்லமோ அன்னைக்கு சூப்பர் ஸ்டார், இன்னைக்கு சூப்பர் ஸ்டார், என்னைக்குமே சூப்பர் ஸ்டார். அத புரிஞ்ச சூப்பர் ஸ்டாருடைய பிள்ளைங்க மட்டும் நல்லா ஜோரா கையை தட்டி, ஆசை கையை தட்டி, இந்த சிவகாசியில ஆண்டவருடைய நாமம் எழும்பத்தக்கதாய் கர்த்தருடைய ஒரு சமாதானம், ஆண்டவருடைய ஒரு சந்தோஷம், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இந்த பட்டணத்துல ஒரு பெரிய அளவுல ஊற்றப்படும் விசுவாசிக்கிறவங்க மட்டும். ஐயா நல்லா கவனி, நான் முதல் நாளே சொன்னேன், இங்க வந்திருக்கிற அநேக ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்காக மட்டும் கர்த்தர் இந்த கூட்டத்தை ஏற்படுத்தல. அநேக பரிசுத்தவான்களை, தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் கூட்டி அவருடைய நாமத்தில் உயர்த்தும் பொழுது அந்த ஜனங்களுக்கு மட்டும் இல்ல, அந்த பட்டணத்துக்கே ஒரு சேமம், அந்த பட்டணத்துக்கே ஒரு சேமம் உண்டாகுமா? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அவங்க மட்டும் கையை தட்டுகிற வேளையிலே இந்த சிவகாசியில ஆண்டவருடைய கிருபை பெருகும்படியாய், ஆண்டவருடைய வல்லமை பெருகும்படியாய், கர்த்தருடைய ஒரு மகிமை இறங்கத்தக்கதாய், ஏழைகள், திக்கற்றவர்கள், நொறுக்கப்பட்டிருக்கிற குடும்பங்கள் எல்லாம் இன்னும் செழிப்படைந்து குணமடைந்து ஒரு வெற்றியோடு காணப்படத்தக்கதாய். ஐயா, இப்படியா இப்படியா இப்படியா. Hallelujah to the Lamb of God. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? எத்தனை பேருக்கு உண்மையா சந்தோஷம்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ சிவகாசி ஃபேமஸான ஒரு ஊர் தான், ஆண்டவர் ஆசீர்வதிச்ச ஒரு ஊர் தான், ஆண்டவர் ஒரு செழிப்பை உண்டாக்கி இருக்கிற ஒரு ஊர் தான். இந்த பட்டணத்துல இருந்து எவ்வளவு ஆசீர்வாதங்கள் வெளியில போற ஒரு ஊர் தான் பாஸ்டர். ஆனா இந்த கூட்டத்துக்கு பிறகு ஆண்டவர் அவருடைய இயற்கை மழையும் பெய்ய செய்வார். எத்தனை பேர் மழைக்காக காத்திருக்கிறீங்க? அப்படித்தானே? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜனவரி மாசம்னா கூட இல்ல, இது மழை காலமா இல்லனா கூட கர்த்தர் பெய்ய செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா தேவனுடைய மகிமையின் மழை இறங்குச்சுன்னா அந்த இயற்கையின் மழையை கர்த்தர் அனுப்புவார். விசுவாசிக்கிறீங்களா? அது மட்டுமல்ல, இந்த கூட்டம் முடிந்த பிறகு சிவகாசி பட்டணத்துல இன்னும் கர்த்தர் பெரிய காரியங்களை இல்ல இன்னும் ஆசீர்வாதங்களை கூட்டுவாரு நம்புறோம். என்ன பாஸ்டர் சிவகாசி சிவகாசின்றீங்க? நாங்க சாத்தூர்ல இருந்து வந்திருக்கிறோம், விருதுநகர்ல இருந்து வந்திருக்கிறோம். ஐயா, இங்க வந்தா உனக்கும் வந்த மாதிரி தானே, உனக்கும் சேர்த்து தான் கர்த்தர் அனுப்புவார். அதுக்கு கொஞ்சம் வேற மாதிரி கை தட்டி இருக்கலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி பாஸ்டர் அதை சொல்றீங்க? நீங்களே உங்களுக்கே தெரியும். நேத்து முந்தா நேத்து நம்ம கேட்ட சாட்சிகள் எல்லாம் வச்சு பார்த்தா இந்த பட்டணத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஆண்டவர் சுகத்தை கொடுக்கல. அப்படித்தானே? சேலத்துல இருந்து வந்த நேத்து ஒரு சகோதரன் ஒரு உதாரணத்துக்கு அவர் சொன்னாரு, அவருக்கு அந்த காலில் இருந்த காயத்துக்கு புண்ணுல, நேத்து சொன்னார் தானே, புண்ணுல மருந்த போட போனாராம். இப்படி விரிஞ்சிருந்த காயம் மறைஞ்சு ஆறி போய் அதுலயே ஒரு அற்புதத்தை அவர் பார்த்தாராம். இப்படி அங்க கை தட்டுவீங்க? அப்புறம் அவர் பொண்ணுக்கு கேன்சர் தொண்டையில் இருந்துச்சா, ஆனா இங்க அவர் தொண்டையை வச்சு நம்ம ஜோம் பண்ணோம், சிவகாசியில ஜோம் பண்ணோம், சேலத்தை ஆண்டவர் அற்புதம். ஐயோ, இதெல்லாம் நம்ப மாட்டானுங்க. ஆனா உங்க கண்ணுக்கு முன்னாடியே நம்ம அதை பார்த்தோம். புரிஞ்சவங்க ஒரு அல்லையிலேயே சொல்லியிருக்கலாமே. ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில கூட ஒரு கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கிற குடும்பத்தை பார்த்தோம். எங்க இருக்கிறாங்க அவங்க? எங்க இருக்கிறாங்க? இங்க வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க.
கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு குடும்பம் எனக்கு, நான் போன வாரம் கோயம்புத்தூர்ல தானே இருந்தேன். அந்த 3 நாள் கூட்டத்துல அவங்க அந்த கூட்டத்தினால அவங்க என் பக்கத்துல வர முடியலையா, ஜோம் பண்ணிட்டு போக முடியலையா. ஆனா நேத்து 4 மணிக்கு என்னமோ அந்த டைம் போலதான், ஒரு 3-4 மணி இருக்கும் விடி காலையில மீட்டிங் முடிஞ்சு. நீங்க எல்லாம் போய் வீட்டுல நல்லா படுத்து தூங்கி இருப்பீங்க சிலர்லாம் இல்லையா? எத்தனை பேர் தூங்கல 4 மணிக்கெல்லாம்? அப்ப எல்லாரும் தூங்கிட்டீங்களா? ரொம்ப நல்லவங்களா நீங்களா? நான் இங்கே 4:30 மணிக்கு தான் விட்டுட்டு போனேன். நான் என் காலுகளெல்லாம் பிஞ்சு போனேன். அப்போ அவங்க இன்னைக்கு காலையிலேயே கோயம்புத்தூருக்கு கிளம்ப வேண்டியவங்க. ஆனால் நேற்று நைட் அவங்களுக்கு ஜோம் பண்ணி, அதான் இன்னைக்கு விடிகாலையில் அவங்களுக்கு ஜோம் பண்ணி சொன்னேன். ஒருத்தருக்கு இல்லை 4 பேருமே ஒரு விதமான ஒரு இதில் தான் வந்திருந்தாங்க. 4 பேருக்கு அற்புதம் செய்வாருன்னு சொன்னேன். அதே ஒரு நாள் கவனிங்க, அந்த மகளுக்கு கால் வளைஞ்சு போய் வந்தாங்களாம். கவனிக்கிறீங்களா? அந்த கால் வளைஞ்சதுனால செருப்பு இல்லை அந்த கீழே வேற ஏதோ தான் அவங்க போடணுமா. ஆனா ஆண்டவன் நேற்று தொட்டதுனால காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது கால் நேரா இருக்குதான். இல்லையே, இப்படி கை தட்டக்கூடாது. இதெல்லாம் நடக்குமான்னு கொஞ்சம் சந்தேகப்படுறவங்க உட்கார்ந்து இருக்கலாம். ஏன்னா இதெல்லாம் நீ கேள்விப்பட்டது இல்ல, பார்த்தது கிடையாது. ஐயா, இதெல்லாம் என் ஆண்டவருக்கு ஒரு ஜுஜுபி மாதிரி ஐயா. அதுக்கு வேற மாதிரி கை தட்டி இருக்கணுமே. நமக்கு தான் அது வளைஞ்ச கால், ஆனா ஆண்டவருக்கு அது அப்படித்தானே சிஸ்டர்? வாங்க வாங்க, அவங்க வாயாலே கேட்டுரும். ஹல்லேலூயா. வாங்கய்யா. என்ன சிஸ்டர், ஷூஸையும் கொண்டு வந்தீங்களா? எடுங்க, பிரச்சனை இல்லை. ஓ, இதுதான் அந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கோ? சரி சரி, இது நார்மல் ஷூ. அந்த கால் வளைஞ்சதுனால டாக்டருங்க இதை போட சொன்னாங்களோ? அப்படியா? டாக்டருங்க அந்த வளைஞ்ச காலை தெரியும் முன்னாடி. அப்போ எப்படி நடப்பீங்க சிஸ்டர் நார்மலா? ஒரு கால் ஸ்ட்ரைட்டா இருக்கும், ஒரு கால் விரிஞ்சிருக்குமோ? அத கொஞ்சம் க்ளோஸ் அப்ல எடுங்க. க்ளோஸ் அப் கொஞ்சம் தூக்குன மாதிரி. சரி, எப்படி இருக்கும் சிஸ்டர்? காட்டுங்க பாப்போம். அப்படியே ஐயா இப்படி தான் நடப்பாங்களா? அப்படியாடா நடப்பாங்க அம்மா? நீ சொல்றா, இவன் கரெக்டா சொல்லுவான். நல்லா முசு முசுன்னு இருக்கிறான் பாருங்க அவன். சரியா? செல்லம் போல இருக்கிறான்ல. சரி, கோயம்புத்தூர் வாட அவன் மேல தெரியுது எனக்கு. எப்படிடா இருப்பாங்க அம்மா? இப்படிதான் நடப்பாங்களா? சொல்லு, ஒழுங்கா சொல்லு. நான் நம்ப, இங்க இருக்கிறவங்க நம்ப, ஒரு 4 பேர் உட்காந்துருப்பானுங்க, நம்ப மாட்டானுங்க. அவங்களுக்கு சொல்லு. எப்படி நடப்பாங்க? நீ நடந்து காட்டாமா மாதிரி. உண்மையாவா சிஸ்டர்? ரியலாவா? ஒரு சைடு சாஞ்சுதான் அப்படியா நடப்பாங்க? அப்படியா? சரி, இப்போ எப்படி ஆண்டவர்? சரி, நேத்து வந்தீங்க, என்ன ஆச்சு அதை சொல்லுங்க. நேற்றுக்கு நாங்கள் கோயம்புத்தூர்லேயே மீட்டிங் அட்டன் பண்ணியிருந்தேன். அங்கே என்னால் பிரதரை தனியாக பார்த்து ஜெபம் பண்ண முடியல. எனக்கு திருப்தி ஆகலை. பெயின் எனக்கு ஒரு 75% ரெடியூஸ் ஆயிடுச்சு. இருந்தாலும் எனக்கு ஒரு திருப்தி ஆகலை. கோயம்புத்தூர்ல மீட்டிங்ல அங்கே ஆண்டவர் தொட்டுட்டார். ஆனா எனக்கு தெரியாது 75% அங்கே மாறிடுச்சு. 75 அதுதான் 75ன்னு சொன்னேன் நான். சரி, 75 தானே 75னா? சரி, அது திருப்தி ஆகலை எனக்கு. நான் எப்படியோ இங்கே சிவகாசி பட்டணத்தில் ஆண்டவரோட விடுதலை பெற்றா மட்டும்தான் இந்த சிவகாசியிலேருந்து நான் கோயம்புத்தூர் போகணும்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிட்டு நான் இங்கே வந்தேன். என் பிரதர் இன்னைக்கு காலையில் 4 மணிக்கு தான் என்னால் க்யூவில் நின்று எனக்கு அவரை பார்க்க முடிஞ்சுது. ப்ரேயர் பண்ணி விட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம், அங்கே ரூமுக்கு போயிட்டோம். காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது கால் ஸ்ட்ரைட்டாக இருந்தது. இப்படியே கை தட்டுவீங்க. நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு சாட்சி கேட்கறவங்க எல்லாம் நல்லா கவனிக்கணும். அவங்கள பற்றி ஆண்டவர் அவங்களுக்கு செய்த அற்புதங்களை சொல்லும் போது நீ உன்னை குறிச்சு யோசிச்சுட்டு இருக்கணும். எத்தனை பேர் அப்படி யோசிக்க போறீங்க? இன்னைக்கு கொஞ்சம் சுயநலவாதிகளா மாறலாம். இன்னைக்கு கவனிக்கிறீங்களா? அப்ப உன்னை குறிச்சு என்ன திரும்ப யோசிப்பாரு? என்ன திரும்ப யோசிக்க போறீங்க? ஆண்டவரே, வளைஞ்சு போன காலையே 4 மணிக்கு விடிகாலையில ஜெபம் பண்ணி, காலையில எத்தனை மணிக்கு எந்திரிச்சிங்க சிஸ்டர் பாத்தீங்க? 9 மணிக்கு எந்திரிச்சு பார்க்கும்போது, அது ஒரு 5 மணி நேரம் கேப்ல எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த கால் நேரா இருந்துச்சுன்னா நீங்க என்ன விசுவாசிக்கணும்னா, ஆண்டவரை கால்களை, ஒரு நிமிஷம் மொத்தமா கை தட்டிடலாம், வளைஞ்சு போன கால்களை மட்டும் நீ நேராக்குறவர் அல்ல, என்னுடைய கோணலான வாழ்க்கையை கூட, என்னுடைய கோணலான தொழிலை கூட, என்னுடைய ஒரு கோண புத்தியோட இருக்கிற புருஷனை கூட, பிள்ளைகளை கூட நீர் நேராக்க முடியும் ஆண்டவரேன்னு விசுவாசி.